வணக்கம் நண்பா. ஹேக்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேத்துக்கு பிடிக்கும்? கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1000 கமெண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பேர் ஹேக்கர் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேக்கிங் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் இருந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணியோ இல்லை வேறு இல்லீகல் ஆப் ஸ்டோரில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியோ பண்ணுறது கிடையாது ஹேக்கிங். ஒரு ப்ரோக்ராமாலேயோ இல்லை ஒரு ஹேக்கராலேயோ கிரியேட் பண்ணப்பட்டது தான் அந்த ஆப்ஸ் எல்லாமே. நீங்கள் அதை யூஸ் தான் பண்ண போகிறீங்க, ஹேக்கிங் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எப்படி ஹேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஆல்ரெடி அதில் ஆப்பில் டிசைன் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் அதை யூஸ் தான் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஹேக்கிங் ஆப் கிடையாது, அது ஒரு ட்ராப் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையாகவே ஹேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் கற்றுக்கிட்டால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்பேற்பட்ட விண்டோஸ் பாஸ்வேர்டையும் கிராக் பண்ண முடியும், இமெயில் ஹேக் பண்ண முடியும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதை வேணாலும் ஹேக் பண்ண முடியும். ஒரு கம்பெனியோட சர்வரை அசால்ட்டாக கிராக் பண்ண முடியும். ஒய்பி பாஸ்வேர்டை நீங்கள் ஈஸியாக அப்படி சுலபமாக உடச்சி எறிஞ்சிடலாம். அப்படி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக்கிட்டா போதும், அதுதான் லினக்ஸ். லினக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பல பேர் கேட்டிருந்தாலும் சில பேர்த்துக்கு இது புது வார்த்தையாகவும் இருக்கும். லினக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எப்படி நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம், விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7 எல்லாம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். விண்டோஸில் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 அப்படின்னு நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ லினக்ஸில் இதே மாதிரி எவ்வளோ வெர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இது மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா லினக்ஸில் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 600 இருந்து 700 வெர்ஷன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 சொன்னோமோ அதே மாதிரி லினக்ஸில் நிறையா ஓஎஸ்எஸ் இருக்குது. ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினஸ் டார்வல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் 1991 ஃபஸ்ட் டைமாக டெவலப் பண்ணுறாரு. இதை டெவலப் பண்ண ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமை. விண்டோஸோட MS-DOS அப்படிங்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஆப்பிளோட யூனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் அந்த காலத்தில் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால ஒரு லினக்ஸ் ஓஎஸ் எடுத்து டெவலப் பண்ணுறாரு. இதை ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னதுனால நிறைய டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் ஹேக்கிங் வேணும் அப்படின்னா ஹேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி, ஆட்டோமொபைல் வேணும் அப்படின்னா ஆட்டோமொபைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஓஎஸ் பில்ட் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா லினக்ஸோட ஓப்பன் சோர்ஸ் கோடு வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓஎஸை டெவலப் பண்ணி உங்கள் ஒரிஜினல் பேரில் நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்படி உருவானது தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இப்போ இருக்க ஆண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஓஎஸ். ஸோ ஆண்ட்ராய்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லினக்ஸ் ஓஎஸ் தான், ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். நீங்கள் ஒரு ஓஎஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இதான் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். லினக்ஸ் ஓஎஸில் ஹேக்கிங்க்குன்னு யூஸ் பண்ணக்கூடியது ஓஎஸ் ஏகப்பட்டது இருந்தாலும் அதில் ஒரு சிலதை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் நிறைய ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலி லினக்ஸ் ஓஎஸ். இது பார்த்தீங்கன்னா ஏர் கிராக்கு, ஒய்ஃபை கிராக்கு, அதாவது ஒய்ஃபை பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த ஓஎஸ் தான் அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரட் செக்யூரிட்டி ஓஎஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூர்டான பிளேசஸில் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எப்போதுமே ஒரு சிஸ்டம் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேக்கிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய டார்க் வெப்ஸை ஆக்சஸ் பண்ணணும், இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மட்டுமே இல்லாமல் சைபர் கிரைமை தடுத்து நிறுத்துறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரட் செக்யூரிட்டி ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ரிசர்ச் ஆகட்டும், நிறைய ஹேக்கர்ஸ் ஆகட்டும் இந்த ஓஎஸை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கார்க் லினக்ஸ் ஓஎஸ். இதுக்கும் கிட்டத்தட்ட அந்த 2 ஓஎஸ் மாதிரி தான். இது எல்லாமே வெறும் ஓஎஸ் தான். இன்னும் பல ஓஎஸ்எஸ் இருக்குது, எல்லாமே பவர்ஃபுல்லான ஓஎஸ். இதுக்கு முன்னாடி விண்டோஸ் எல்லாமே ஒன்றுமே கிடையாது, அடித்து தூக்கிட்டு போயிடும், அந்தளவுக்கு பவர்ஃபுல். இந்த ஓஎஸை ஃபுல் ஃப்ளெட்ஜாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். கமெண்ட்ஸ் அப்படின்னா சாதாரணமாக 10, 20 இல்லை, கிட்டத்தட்ட 500 கமெண்ட்ஸ் பக்கம் இருக்குது. ஒவ்வொரு ஓஎஸுக்கும் ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் ஏற்ற மாதிரி இந்த கமெண்ட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகும். எப்படி விண்டோஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹேக்கிங்க்கும் ஒவ்வொரு டூல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹேக்கிங் அதிகமாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ சொன்ன 3 ஓஎஸ் மாதிரி நிறைய ஓஎஸ்எஸ் இருக்குது. 100% ஃப்ரீ தான். தாராளமாக நீங்கள் படித்து நீங்கள் ஒரு பெரிய ஹேக்கராக கூட ஆகலாம். இதை வச்சு ஹேக்கிங் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லை. எப்படி நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லினக்ஸ் ஓஎஸும் யூஸ் பண்ணலாம். லினக்ஸோட பெரிய ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸில் இன்ஃப்ளெக்ட் ஆகிற வைரஸ் ஃபைல் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸை இன்ஃப்ளெக்ட் பண்ணாது. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் விண்டோஸோட வைரஸ் ஃபைல் எல்லாமே ஒரு ஃபைல் தான். நார்மலாக நம்ம ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணி படிக்கிற மாதிரி அசால்ட்டாக ஒரு வைரஸை ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு போயிடும். ஏன்னா அது வைரஸ் அப்படிங்கிறது இந்த லினக்ஸ் ஓஎஸ்க்கு தெரியவே தெரியாது. லினக்ஸுக்கு வைரஸை இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். சின்ன சின்ன மாடல்ஸ் இருக்கும், ஆனால் லினக்ஸ் ஓஎஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் லினக்ஸ் ஓஎஸை இன்ஃப்ளெக்ட் பண்ணவே பண்ணாது.
ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லினக்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஹேக்கிங் ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறது. அப்போது விண்டோஸில் ஹேக்கர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விண்டோஸ்லேயும் ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ விண்டோஸ் ஹேக்கர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹேக்கிங் அப்படிங்கிறது எல்லாமே கற்றுக்கிறது தான். ஸோ லினக்ஸை ஏன் கற்றுக்க சொல்கிறேன் அப்படின்னா, விண்டோஸை விட லினக்ஸ் ஒருபடி மேலே இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த ஓஎஸை வச்சு விண்டோஸை கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸை பற்றி படிக்கிறதா இருந்தாலும் சரி, லினக்ஸை படிக்கிறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கற்றுக்கிட்டா தான் ஹேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யாராவது ஓஎஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கும் இது வந்து பயன்ஃபுல்லாக இருக்கும்.